வணக்கம். உயர்த்தும் உயர்வெண்ணம். மாணவர்களே, உயர்வெண்ண சொற்களை நாம் தமிழ் நாளிதழ்களிலிருந்து எழுத்துக்களை ஒவ்வொன்றாக வெட்டி இப்படி ஒரு பழ வடிவோ பூ வடிவோ செய்து அதில் ஒட்ட வேண்டும். உயர்வெண்ணம் உங்களை உயர்த்தும். ஆகவே முதலில் என்ன செய்ய வேண்டும்? தமிழ் நாளிதழ்களை சேகரிக்க வேண்டும். எழுத்துக்களை கத்தரிக்க வேண்டும். கத்தரிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களே. பிறகு பசை கொண்டு ஒட்டிட வேண்டும். பசை கொண்டு ஒட்டும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போத்தான், இல்லை என்றால் நம்முடைய ஏட்டில் பசை அதிகமாக ஊற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காகவே பசையும் சிந்தாமல் உங்கள் கைகளிலும் அதிகம் போய்விடாமல் நீங்கள் ஒட்டி பழக வேண்டும். சரி, மேலும் வேறு என்ன உயர்வென்ன சொற்கள் இந்த வாரம் முழுமையிலும் நம்ம படித்தோமோ அதெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்து சேகரித்து ஒரு சொற்றொடர் உருவாக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மாணவர்களே.